Hi, good morning friends. Welcome to KMS Solar. KMS சோலாரினுடைய ஒரு இன்வெர்ட்டர் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசி செட்டப்புக்கான ஒரு இன்வெர்ட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசி செட்டப் பண்ணிக்கலாம். அதாவது இபி இல்லாத வீடுகள், அதே மாதிரி சர்வீஸ் லைன் வாங்க முடியாத வீடுகள், இந்த இடங்களுக்கு நம்ம இந்த டிசி செட்டப் போடுறதுக்காண்டி இந்த இன்வெர்ட்டர் நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த இன்வெர்ட்டருடைய ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது அப்படியே நம்ம பேக் சைடு திருப்பினீங்கன்னா பேக் சைடு பாருங்கள், பேக் சைடில் ஒரு ஏசி அவுட்புட்கான ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிசி அவுட்புட்கான சாக்கெட் இருக்கும். இதில் லோடு எடுக்கிறதுக்கான சாக்கெட் இருக்கும், சோலாருக்கான சாக்கெட் இருக்கும். ஒரு 150 VA வரக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர்ஸ். இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிசி சிஸ்டமாக நம்ம எடுத்துகிட்டு இந்த அவுட்புட் சாக்கெட், ஏசி அவுட்புட் சாக்கெட் ஒன்லி ஃபார் நம்ம மொபைல் சார்ஜிங்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த இன்வெர்ட்டரில் போடக்கூடிய அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 40 AH பேட்டரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் போட்டுக்கலாம். ஒரு 100 வாட்ஸு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் நம்ம ஒரு பேனல் நம்ம போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே இண்டிகேஷன் வந்துடும். இன்வெர்ட்டர் ஆன், ஓவர்லோடு, அதேமாதிரி லோ பேட்ரி, அதே மாதிரி சிஸ்டமுடைய ஆன் ஆஃப் சுவிட்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆனு, லோ பேட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிவி பேட்ரி சார்ஜு, அதாவது பேனல்லேருந்து வரக்கூடிய சார்ஜிங் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூஸும், டிசி ஃப்யூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு காம்பேக்டான ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 40 AH பேட்ரி போட்டு ஒரு 9 வாட்ஸ் பல்பு, அப்புறம் அதுக்குண்டான ஒயர்ஸ் எல்லாமே, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 80 இல்லை 100 வாட்ஸில் பேனலு. இது ஃபுல் செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா, ஒரு 16 ரூபாய்க்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு ஷுவராக நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம இதை போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான இன்வெர்ட்டர், ஒரு டிசி சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர்ஸு பாருங்கள். தேவை உள்ளவர்கள் நம்முடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.